ஹாய்ங்க. வணக்கம். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவையும் விரும்பி பார்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்குறது ஒரு ஏக ஆர்த்திங்க. வீட்டுக்கு நமக்கு எப்போவுமே தேவையான ஒரு பொருள் இது. நிறைய பேர் ஒன்று ஒன்றா போடும்போது கேட்குறீங்க. யாருக்குன்னு தேடி ஃபோன் பண்ண முடியல என்னால். யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. இதை நல்லாயிருக்கு. இந்த கயிறு மாடலில் நல்லாயிருக்கு. 6 இன்ச்சுக்கு வருதுங்க. இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 6 இன்ச் இருக்குது. நல்லா பூஜைக்கு பயன்படுத்தலாங்க. நிறைய பேர் காமாட்சி ஆன்டிக்னே கூப்பிடுறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபில்டருங்க. காஃபி வடிகட்டி, டீ வடிகட்டி. நல்லா ஆழமாக இருக்குது. நல்லா 6 இன்ச்சு வருதுன்னு நினைக்கிறேன். 6 இன்ச்சு கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. உள்ளே நல்லா டீ நின்று வடிகட்டுற அளவுக்கு இருக்குங்க. இது நல்லா தெளிவாக இருக்குது, பாலிஷோடு இருக்குது. மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். நல்லா நீட்டாகவும் இருக்குங்க. பயன்படுத்துறதுக்கு இத்தனை வருஷம் இதை பாதுகாத்ததே பெரிய விஷயம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு வெண்கல டம்ளருங்க. அதோடய கலரே பாருங்கள், பழமை தெரியும். லேயர் டிசைன்னு சொல்லுவாங்க. இது வரிகள் அப்படியே குறுக்கு வரிகள்னு சொல்லுவாங்க. குறுக்கால போகக்கூடிய ஒரு வரிகள். ஒன்று கிடைக்கிறதே கஷ்டம். நமக்கு அது 2ஆக கிடச்சிருக்கு. ஒன்று போல் வேணுன்றவங்க கேளுங்க. அதே மாதிரி வாசப்படியில் அகல் விளக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. தரையில் வைக்க மாட்டோம் இல்லையா, தட்டு வைப்போம். அந்த காலத்தில் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. இது கீழே 2 கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. இது மேலே அகல் வைக்கலாம். நாம் நல்லா அழகாக ஏற்றலாம். 2ம் ஒன்று போல் கிடச்சிருக்கு. அதுவும் கலர் அப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, பண்ணிக்கலாம், பாலிஷ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இது வந்துட்டு காது உருளிங்க. 3 குமிழ் பாதம் இருக்குது. நல்லா காதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. கை வேலைப்பாடுங்க. இது எல்லாமே எதுவுமே மிஷின் வேலைப்பாடு கிடையாது. அந்த காலத்தில் உள்ள கை வேலைப்பாடு. வெண்கலம். இது தவ சொம்பு. பூஜைக்கெல்லாம் சின்னதாக வீட்டில் சுவாமி மேலே தண்ணி விடுறதுக்கெல்லாம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். 2க்கு 2 தாங்க. நீங்கள் பார்க்குறது ரொம்ப என் கை உள்ளே எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால தான் திரும்ப திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு. நான் எல்லாம் பூஜை பயன்பாடுக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. கேட்டு வாங்கிக்கோங்க. இது இன்னொரு ஃபில்ட்ருங்க. காஃபி வடிகட்டி 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுன்றதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ரசவாளி. போன 2 வீடியோவில் எனக்கு கிடைக்கல. இந்த வீடியோவில் கிடச்சிது, நான் போட்டிருக்கேன். ஒரே கம்பியை நீட்டி 2ஆக பிரித்து இங்கே ஒரு ரிவிட், ஃப்ரண்ட் பகுதியில் ஒரு ரிவிட், வாய்ப்பகுதி தனியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளியம் பூசப்பட்டு நல்லா தெளிவாக இருக்குங்க, பாலிஷோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பருப்பு உருளிங்க. பருப்பு உருளின்னா பருப்பு வேக வைக்கலாம்னு புளி இல்லாமல் சமைச்சிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. இதிலெல்லாம் ஈயத்தோட அளவு மிகவும் அதிகமாக இருக்கும். இதில் பேர் இருக்குது பாருங்களேன். இங்கே பார்த்தேன், நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க காட்டுறேன். பேர் இருக்குது, நான் காட்டுறேன். நீங்கள் கேட்கணுன்னே நமக்கு பார்க்கலாம். சைஸு வந்துட்டு மேல் பகுதி வாய்ப்பகுதி 6 இன்ச்சு இருக்குது. உயரம் 3.25 இன்ச்சு இருக்குங்க. வாய்ப்பகுதி 6 இன்ச்சு, உயரம் 3.25 இன்ச்சு இருக்குது. நல்லா வேணுன்ற நேரத்தில் நம்ம இது சமைக்கிறதுக்கு டக்குன்னு சமைக்கலாம். சூடு அப்படியே இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ஒரு சட்டிங்க. இது சட்டி மாடலில் உள்ள ஒரு வெண்கல பாத்திரம். இதுலேயும் பருப்பு வைக்கலாம், சாதம் சமைக்கலாம், பால் காய்ச்சிக்கலாம், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணலாம். அதில் இது வாயகலம் 6, உயரம் 4 இன்ச்சுங்க. இந்த அடுத்தது இன்னொரு பருப்புருளி. முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதோட சின்னது இது. இது நல்லா தெளிவாக பாலிஷோடு இருக்குங்க. நல்ல தெளிவாக பாலிஷோடு இருக்குது. நான் இதை அளந்து காட்டுறேன், இருங்க சொல்கிறேன் உங்களுக்கு. 3.5 இன்ச்சு உயரம், 5 இன்ச்சு வாயகலம். இது பால் பாத்திரங்க. இது ஒரு பால் பாத்திரம், பித்தளையில் உள்ளது தான். நல்ல வெள்ளியம் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்களுக்கு பால் சூடு பண்ண பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கும்பா, சாப்பாடு கும்பா, பூவா கும்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 7.5 இன்ச்சு உயரம், 4 இன்ச்சு
4 இன்ச்சு உயரம், 7.5 இன்ச்சு வாய் அகலம். இது ஒரு தட்டுங்க. வெள்ளை பித்தளை, நல்ல டிசைன் சுற்றி அழகாக இருக்குது. நடுவில் அன்னப்பக்ஷி கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் 3 குமிழ் நல்லா தெளிவாக இருக்குது. நல்லா இருக்குங்க இது. இந்த தட்டு பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஏதாவது பூஜை பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். கொட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். இது சின்ன பூஜைக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக சின்னது. 3க்கு 3. இது எப்படி இருக்கோ அப்படியே அனுப்புவேங்க. நான் அளவெல்லாம் சொல்லிட்டேன். மறுபடியும் அளவு கேட்காதீங்க. வேறு எதனா கேளுங்க, சொல்கிறேன். நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். நிறைய பேர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க, பல்லாங்குழி போடுங்க பல்லாங்குழி போடுங்கன்னு சொல்லி. இது போட்டிருக்கேன். இந்த தட்டு வந்துட்டு ஆன்டிக்குங்க. இந்த மரமும் ஆன்டிக்கு தான். எப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய கட்டடங்கள்லேருந்து பிரிக்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி 4 பக்கமும் காட்டியிருக்கேன் நான். ஒரு பல்லாங்குழியாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பல்லாங்குழி, சைடில் பலகை கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக விளையாடுறதுக்கு. அப்புறம் அது இந்த காய்கள் கூட 80 காய்கள் கொடுக்குறேங்க உங்களுக்கு. 70 காய் விளையாடுறதுக்கு 10 காய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இது ஒரு விளக்கு, ரொம்ப பழமையான விளக்கு. எங்கேயாவது ஒரு 80 வருஷம் 70 வருஷம் பழசாக இருக்கும்னு நினைக்கிறேன். 9 இன்ச்சு உயரம், 9.5 கூட இருக்கும். 9.5 இன்ச்சு உயரம், அகலம் ஒரு 6 இன்ச்சு. இது நிறைய பார்ட்டாக பிரிக்கலாம். இந்த மேலே உள்ளதே 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஆனால் நான் அப்படியே காட்டுறேன். அதை டிசைன் பாருங்கள். இப்படி நான் ஷேக் பண்ணும்போது தெரியுது பார்த்தீங்களா, லேயராக. அந்த டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. கிட்ட வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி கிட்ட பாருங்கள், அவ்வளோ டிசைன் இருக்குது அதில். அப்புறம் இதையும் 2ஆக பிரிக்கலாம். மேலே உள்ளது ஒரு பகுதி, அதுக்கப்புறம் கீழே உள்ளது ஒரு பகுதி. இப்போதைக்கு 4ஆக பிரிச்சுக்கலாம். அதை அசம்பிள் பண்ணுறேன் பாருங்களேன். இதில் ஒன்று, இந்த மரம் கரெக்டாக வைக்கலைன்னா பொருந்தாதுங்க. வச்சுட்டோன்னா அது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். எப்படி நம்ம திருகு சொம்பு பயன்படுத்தும் அந்த மாதிரி பயன்படுத்தணும். இது 2ஆவது. இதுவும் எனக்கு சரியாக நிற்கலை பாருங்கள். இருங்க, கையில் எடுத்து நான் பண்ணி தரேன், உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கையில் எடுத்து போட்டு விட்றேன், இருங்களேன். இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். இது அப்படியே தூக்கி மேலே வைக்கிறது. இதெல்லாம் ஷோக்கு வாங்குறாங்கங்க. நிறைய பேர் ஷோ கேஸில் வச்சுருக்காங்க. பாலிஷோடு இருக்குது இல்லைங்களா, இது அப்படியே அவங்க பயன்படுத்தலாம். தெளிவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பூஜை பாத்திரங்க. வெள்ளை பித்தளை மாதிரி தான் இருக்குது. எனக்கு வேணுன்றவங்க கேளுங்க. வெள்ளை பித்தளைன்னு நினச்சி தான் நானும் கொடுப்பேன் உங்களுக்கு. நான் அதை நல்ல அழகான டிசைன் கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? கீழே நான் பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன், பழசுன்றது தெரியணுன்றதுக்காக. இதுக்கு மேலே உள்ள மூடிங்க, குமிழோடு உள்ள மூடிங்க. இது குமிழ் மூடி. குமிழ் மூடி இருக்குது இதில். நல்லா மூடலாம். இப்போ எனக்கு மூட முடியல. நான் முடிக்கும்போது உங்களுக்கு அதை நான் மூடி காட்டுறேன். குமிழ் மட்டும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அதை மூடி காட்டுறேன். டிசைன் நல்லா இருக்குங்க, நல்லா தெளிவாக இருக்குது. இதில் எதுவுமே டேமேஜ் கிடையாது. அதுக்கு எதுக்கும் ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த பாட்லாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விட்டு போயிருக்கு. நம்ம ஹாட் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். இது ஒரு டிஃபன் கேரியருங்க. 2 உள்ளது கொடுங்க, 2 உள்ளது கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு இப்போ வந்திருக்கு, நான் போட்டிருக்கேன். 9.5 இன்ச்சு உயரம் பிடியோட, 6 இன்ச்சு அகலம். இது நல்ல உள்ள டின் கோட்டிங் வெள்ளியம் பூசப்பட்டிருக்கு. குமிழ் மூடி இருக்குது. 2ஆவது பார்ட்டும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். காய்கறி வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதில் கீழே உள்ளது வந்துட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். நல்லா பாலிஷோடு இருக்குங்க, நீட்டாக இருக்குது. ரெடி டு யூஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. பயன்படுத்துறதுக்கு அப்படியே பயன்படுத்தலாம். நீங்கள் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம். மூடியிலையோ இல்லை கரண்டியிலையோ எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் போடுறேன் பாருங்கள். இந்த மூடி கரண்டி கூட பாருங்கள் வித்தியாசமாக இருக்குங்க. லாக்கிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது உள்ளே போகும்போது ஒரு தன்மையில் போட்டுட்டு திரும்பி எடுக்கும்போது ஒரு திருப்பினோன்னா அது லாக் ஆகிடுதுங்க. நல்லா அழகாக இருக்குது. எங்கேயா வெளியில் போகிறீங்கன்னா இதெல்லாம் கொண்டு போனால இது நீங்கள் வச்சுருக்கீங்களா இன்னொன்று ஆச்சரியமாக கேட்குறாங்க நிறைய பேர். என்னோடய பயன்பாட்டில் வச்சுருக்கிற பொருட்களையே
நிறைய பேர் கேட்குறாங்க, ஓ இது நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்துக்கு வருது, வரும்போது கொடுக்குறோம். 9.5 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு அகலங்க. 9.5 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு அகலம். அடுத்து பார்க்க போகிற தூக்கு தான் கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக பார்ப்பீங்க. இது மாதிரி சின்னது ஒன்று முதல்ல போட்டேன், உடனே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அதை. இதில் பாருங்கள், ஒரு தட்டு மாதிரி ஒன்று எடுக்கிறேன் இல்லைங்க, அதுதாங்க இதில் பிரதானம். தூக்குவாளியில் மேலே ஒரு தட்டு வச்சு அந்த காலத்தில் கஞ்சி எடுத்துக்கிட்டு மோர் மிளகா, வெங்காயம், ஊறுகாயெல்லாம் வச்சு அதில் எடுத்துகிட்டு போவாங்க. ஈயம் இல்லையா, ஒன்றும் ஆகாது. அதில் கஞ்சி ஊற்றி எடுத்துப்பாங்க. பிடி பாருங்கள், இந்த அரச இலை தூக்குக்கு முந்தைய மாடல் இது. பிடி கனமாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மாடலை நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள், தெரியுதா? இந்த மாடல் வந்து 2 ரிவீட் வச்சுருக்கோம். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2. காது மாதிரி சைடில் இருக்கும், பிடி அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க. சைஸ் 9 சைஸு, தூக்கோட சைஸ் வந்துட்டு 6க்கு 6ங்க. உயரமும் 6 இன்ச்சு. கொஞ்சம் உயரம் இன்னும் கூட இருக்கலாம், நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லலை. வேணுன்னா கேளுங்க, நான் அதை பார்த்து சொல்கிறேன். 6ஓ 7ஓன்னு நினைக்கிறேன். அகலம் 6 கரெக்டாக பார்த்துட்டேன் நான். இது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளோடு வெண்கல பாத்திரங்க. அதனோட கலர் பாருங்கள், ஈயம் கண்டென்ட் ஜாஸ்திங்க இதில் எல்லாம். ரொம்ப அருமையான பொருள் இது. வாய் அகலம் 7 இன்ச்சு இருக்குங்க. அளந்து காட்டுறேங்க. உயரம் 5 இன்ச்சு, வாய் அகலம் 7 இன்ச்சு. நான் முதலே பார்த்து வச்சேங்க இதெல்லாம் அளவு என்னன்னு சொல்லிட்டு, அதனால தான் கூடவே சொல்லிகிட்டே இருக்கேன். நல்லா சமைக்கலாங்க, புளி போடாமல் நல்லா சமைக்கலாம் அதில். இது ஒரு பால் பாத்திரங்க, 2 பக்கம் காது வச்ச பால் பாத்திரம். இதெல்லாம் ரொம்ப ரேருங்க கிடைக்கிறது. அது பித்தளை, நல்ல நாட்டு பித்தளை. அந்த காலத்துது கெட்டி பித்தளை, நாட்டு பித்தளைன்னு சொல்லுவாங்க. உள்ளே ஈயம் நல்லாவே போட்டிருக்கு. இப்போ நான் பாலிஷ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ரிவீட்டெல்லாம் நல்லா அடித்து, அந்த காது அவ்வளோ தெளிவாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க பால் காய்ச்சறதுக்கு பயன்படுத்தலாம். இது 1 லிட்டரு 1.25 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிக்குங்க. இது நல்லா பெருசாக தான் இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு காதுக்கு காது, உயரம் 4.5 இன்ச்சுங்க. நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. நிறைய பேர் பித்தளை பாத்திரமும் போடுங்கன்னு சொல்கிறதுனால தான் நான் இதுவும் போட்டிருக்கேங்க. வேணும்னா என்கொயரி பண்ணி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேட்டாக பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்களா, இப்போ தானே போட்டிங்கன்னு கேட்குறீங்க. நான் அந்த கிண்ணம் காட்டினேன் இல்லையா, ஒரு ரிவீட் வந்துட்டு இருந்ததுன்னு, அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. மூடி பாருங்கள், இங்கே மூடி காட்டியிருக்கேன் பாருங்கள், வச்சுருக்கேன் பாருங்கள். பவுல் மாதிரி பெரிய பெரிய டேபிள்ஸ்லெல்லாம் பார்த்துருக்கேன் நான், இந்த உபசரிப்பு டேபிள்லெல்லாம். அந்த மாதிரி உள்ளது தான். இதில் ஒரே ஒரு ரிவீட், இதுக்கும் அதுக்கும் இருந்த கனெக்ஷன் கட்டாக இருக்குது, அதனால தான் போட்டாங்க. இல்லைன்னா இது நமக்கு கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இது ஹாட் பாக்ஸ் மாதிரி நல்லா தெளிவாக மூடி பயன்படுத்திக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டுங்க, சின்னது. இதுக்கு மேலே நீங்கள் விளக்கு, அகல் விளக்கு, அந்த மாதிரி விளக்குகள் ஏற்றி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 4 கால் நல்லா அழகாக தெளிவாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேம், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லுங்க, நல்ல வெண்கல பெல்லு, சங்கு சக்கரத்தோட மேலே சங்கு சக்கரம் வச்சா மாதிரி பெல்லு. இது என் கை அளவுக்கு இருக்குது. அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஒரு அரை ஸ்கேல் அளவுக்கு இருக்குது இது. அது எனக்கு அந்த இடத்துல நெருக்கத்தில் காட்ட முடியல, வேணும்னா கேளுங்க, மறுபடியும் பிக்சர் போடுறேன் நான் உங்களுக்கு. நல்ல சவுண்டு. வெண்கலம்னா வெண்கலம், அப்படி ஒரு வெண்கலம் அது. இது ஒரு பிள்ளையார் மனை மாதிரிங்க. இது ரொம்ப வெயிட் கிடையாது, ஆனால் டிசைன் நல்லாயிருக்கு. மேலேயும் பிளெயினாக அழகாக இருக்குது. 6க்கு 4. நான் தேக்கு மர மனை போடுவேன் தெரியுங்களா, அந்த மனையோட அளவே தான். தேக்கு மர மனை வேணும்னாலும் கேளுங்க. தேக்கு மர மனை வந்துட்டு 600, ரோஸ்வுட் மனை வந்துட்டு 700. வேணும்னா கேளுங்க, கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. பார்த்துட்டு வேணுன்றதை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க. தேங்க்யூ. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிங்க.